கிட்டத்தட்ட இதில் ஒரு 30 கடைகளுக்கு மேலே இருக்குமென்னு நினைக்கிறேன். தோப்பு மாதிரி இருக்குது பார்க்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பனை மரம் பெருமண்ணை. வீட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்படி இருக்குண்டு. அமைப்பில் வந்து கட்டியிருக்கிறோம். ஒரு 3 மாடிகள் வந்து தொடர்ச்சியாக நல்ல தென்னை மரங்கள் நிற்குது. ஒரு வந்து ஒரு மேல் மாடி வீடு ஒன்றும் இருக்குது. இந்த சித்த மருத்துவ பீடம் வந்து இந்த கைதடி சந்தி மாடி வீடு உண்டு. கற்பக விநாயகர் ஆலயத்தின் அதோட என்னுடைய சாலை உண்டு. சரஸ்வதி சனசமூக நிலையம் உண்டு. அதில் வைர ஒரு கிளை வீதியால் தான் வந்து அந்த ஆலயத்தால் வெளியேறி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா விநாயகர் தூண்டில் போட்டு மீன்பிடி எல்லாம் நடைபெறுறது இந்த பாலப்பகுதியில் உண்டு. கைதடி பிரதேசத்தில் கைதடி விக்னேஸ்வரா உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து இந்த காவலி பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த கைதடி நகர் தொடர்பானதாக தான் வந்து இந்தியான் காவலி பகுதி வந்து இருக்க போது. அண்மை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கைதடி நகரில் பாரிய மாற்றங்கள், பாரிய அபிவிருத்தி பணிகள், புதிய நிறுவனங்கள் எல்லாமே வந்திருக்குது. ஸோ இந்த கைதடி பிரதேசம் தொடர்பான முழுமையான அதே நேரம் சுவாரஸ்யமான ஒரு காவலி தொகுப்பாக தான் வந்து இந்தியான் இந்த காவலி தொகுப்பு இருக்க போது. சேனலுக்கு யாரும் முதல் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேனிப்பாலேருந்து கைதடி போகிற வீதியூடாக இந்த கோப்பாய் பகுதியூடாக போய் கொண்டிருக்கிறோம். அதில் தெரியுதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கோப்பாய் பாலம். இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆபத்தான பாலம்ன்றே சொல்லலாம். நிறைய விபத்துக்கள்லாம் இந்த பால பகுதியில் நடந்திருக்கு. அதில் வந்து குறிப்பாக இந்த மழை நேரம் பார்த்திங்கன்னா இந்த பாலத்தில் வந்து இந்த தூண்டில் போட்டு மீன்பிடியெல்லாம் நடைபெறுறது இந்த பாலப்பகுதியில். இந்த தகடுகளும் வந்து ஓரளவுக்கு சேதமடைஞ்ச நிலைக்கு வந்துட்டுது. அப்படியே வந்து இந்த கோப்பாய் பால பகுதி ஊடாக நாங்கள் கைதடியை நோக்கி வந்து பிரயாணித்து போய்கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த வீதி ஓரங்களில் நிறைய இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த குப்பைகள் கொட்டி கிடக்கிறத அவதானிக்கலாம். அது என்னதான் கேமராக்கள் பொருத்தி அதை அவதானித்தாலும் வந்து அது குறைஞ்ச பாட காணல. பாருங்க, இந்த கோப்பாய் வெளிப்பகுதியை தாண்டி கரையோரத்துக்கு வந்துட்டோம். அதாவது இந்த நிலப்பகுதிகளுக்கு இஞ்சால குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்துட்டோம். இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது. நல்ல தாளமரத்துக்குள்ளே போட்டிருக்கணும் ஒரு சிற்றுண்டி கடை உண்டு. ஸோ இந்த வீதியில் பார்த்திங்கன்னா அநேகமான இந்த கனரக வாகனங்களை பார்க்கலாம், டிப்பர் வாகனங்களை பார்க்கலாம். இப்போ நம்ம வரைக்கே கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேலே போயிட்டு இந்த வீதியால். ஸோ இதில் இருந்து வந்து கோப்பாய் பிரதேசத்துலேருந்து கைதடி பிரதேசம் வந்து ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து வரைக்கும் கொஞ்சம் மேடான பகுதியாக இருக்குது. அதால் கொஞ்சம் ஏறுறது கஷ்டமாக இருக்குது. அதோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பரவலான குடியிருப்பு பகுதியில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடசாலை உண்டு. பேர் தெரியல. கைதடி கலைவாணி வித்தியாலயம் உண்டு. இடக்கு பாருங்க, கைதடி கலைவாணி வித்தியாலயம் உண்டு. நான் நினைக்கிறேன் ஒரு ஆரம்ப பிரிவை கொண்டு ஒரு சிறிய ஒரு பாடசாலை போல். தொடர்ச்சியாக அந்த பாடசாலை என்ற கட்டிடங்கள் பாருங்க, மாங்காய் எல்லாம் காய்ச்சி கிடக்கு. தொடர்ச்சியாக இப்படியே கைதடி சந்தியில் போய் வந்து இந்த வீதினா இது எனக்கு சரியாக தெரியலை. கைதடி மேற்கு பகுதியா அல்லது தெற்கு பகுதியாண்டு. என்னுடைய இடதுபுறம் பார்த்திங்கன்னா இங்காலயம் வந்து ஒரு மாடி வீடு ஒன்று இருக்கிறத பார்க்கலாம். மற்றது இங்கால வந்து பார்த்திங்கன்னா சில கடை தொகுதியில் ஆனால் எல்லாம் பூட்டி இருக்குது. அதோ இங்கால பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிளை வீதி ஒன்றும் போகுது. நான் இந்த கிளை வீதிக்குள்ளே போகலை. முதல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரதான அம்சங்களை பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு வாசிய சாலை நினைக்கிறேன், ஒரு முக்கியமான வாசிய சாலை உண்டு. சரஸ்வதி சனசமூக நிலையம் உண்டு. அதில் வைர விழா நினைவு மண்டபம் வந்து இருக்குது. தொடர்ச்சியாக வந்து இஞ்சாலயம் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நடக்குது. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே சரஸ்வதி விளையாட்டு கழகம்னு இருக்குது இந்த வாசிய சாலையை அண்மித்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அது உங்களுக்கு விளங்கும். சரஸ்வதி
கிளையரங்கண்டு கட்டிகிட்டு இருக்கணும். எங்கேயாலேயும் ஒரு கட்டிடம் இருக்குது. அதோட இதுலேயும் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சது ஒரு சிவன் கோயில் நினைக்கிறேன். மணிக்கணும் பைரவர் கோயில் உண்டு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையில் நடந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறேன். பாருங்க, உள்ளுக்கு வந்து திருப்பணி வேலையில் வந்து நடந்து கொண்டு இருக்கு. இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சரஸ்வதி சனசமூகம் இல்லையா, எங்கேயால இதான் வந்து மைதான பகுதி. இங்கே பாருங்க, நான் இப்போ தான் அவதானிக்கிறேன். இந்த எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியும், இந்த கிளித்தட்டு தாச்சி என்று சொல்கிறது அதனுடைய அந்த பெட்டியல் வந்து கீறி வச்சுக்கணும். இதில் விளையாடி இருக்கணும் போல். நல்ல தெளிவான விதத்தில் வந்து அந்த பெட்டியல் கீறி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அங்கால வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வகுப்புகளும் வந்து நடந்து கொண்டு இருக்குது. இதில் வந்து வேலையெல்லாம் நடக்குது. தொடர்ச்சியாக அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். இங்காலையும் வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் அமைக்கப்பட்ட நிறைய வீடுகள் இருக்கிறத அவதானிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் தரிப்பு நிலையம் ஒன்றும் இருக்குது. அமரர் செல்வி சங்கரப்பிள்ளை தேவசாந்தி போட்டிருக்க வேற்று நினைவாக அமைச்சிருக்கணும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளை வீதி ஒன்றும் இருக்குது. சும்மா போய் பார்ப்போம் இந்த கிளை வீதிக்கு என்னென்ன அம்சங்கள் இருக்குண்டு. அது எல்லாமே வந்து அந்த முதல் பார்த்து அந்த வீட்டுன்ற தொடர்ச்சி எல்லாம். ரோட்டில் யாருமே இல்லை, நல்ல அமைதியாக இருக்குது. வேறுங்க அங்கே மாமரம் உண்டு. ஸோ இங்காலயம் வந்து தொடர்ச்சியாக நல்ல தென்னை மரங்கள் நிற்கிது. குறிப்பாக இப்படி அங்கால சாவச்சேரி பல பகுதிகளெல்லாம் நல்ல தென்னை பயிற்சிகளை வந்து நல்ல, அதாவது தென்னை பயிற்சிகை வந்து மும்மரமாக நடக்கிற இடங்கள். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த கைதடியிலையும் வச்சுக்கணும். இந்த வீதின்ற பேர் எனக்கு தெரியல. நாங்கள் வந்து இன்னும் கைதடி சந்திக்கு போயில, இந்த மானிப்பாய் கைதடி வீதியில் இருக்கிற கைதடி பிராந்தியத்துக்கு தான் நிற்கிறோம். அப்படியே தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இதுதான் சந்தி. இந்த சந்தியும் வந்து அப்படியே அந்த பிரதான வீதிக்கு தானே இது. இதுலேயும் வந்து ஒரு மேல் மாடி வீடு உண்டு. அப்படியே தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இங்காலையும் ஒரு சிறிய ஒரு கிளை வீதி, அதோட வந்து ஒரு மாடி வீடு தொகுதி ஒன்று தான். பரவலாக எல்லா வீட்லேயும் வந்து தென்னை மரங்கள் வச்சிருக்கு இந்த வீதியில். கந்தையா சின்னம்மா அறக்கட்டளை நிலையமாக அந்த வீட்டில் போட்டு கிடக்கு போட்டும். இங்காலி பகுதியில் பார்த்திங்கன்னா இங்காலயம் வந்து பரவலான பனை மரங்கள் வைக்கப்பட்டிருக்கு. தோப்பு மாதிரி இருக்குது பார்க்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பனை மரம் பெறும் நினைக்கிறேன். அதோட இங்காலே ஒரு வீடு ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்கு. ஃபியூச்சர் டிச். தொடர்ச்சியாக அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். இஞ்சால பார்த்திங்கன்னா யாழினி மெஹந்தி ஆர்ட்ஸ் இந்த போட்டிருக்கு. பக்கத்துலேயே வந்து ஒரு மேல் மாடி வீடு ஒன்றும் இருக்குது. ஆனால் இந்த கைதடி என்ன பிரதேசம் மட்டும் எனக்கு இன்னும் தெரியலை. பரவலான முறையில் மேல் மாடி வீடுகளை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பகுதிகளில் நிறையவே. கஜி தையலகம். பின்னுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அழகான வீடு உண்டு. இங்காலையும் ஒரு வித்தியாசமான ஒரு மேல்மாடி வீடு. கிராம உத்தியோகத்தர் இன்னைக்கு ஒன்று. இது வந்து ஒரு கிராம உத்தியோகத்தர் பிரிவு போல். பக்கத்தில் ஒரு மாடி வீடு. இங்காலி பக்கம் சாதாரண குடியிருப்புகள் இருக்கிறத பார்க்கலாம். அதில் ஒரு கடையும் பெறுது சந்தியில். இதில் பார்த்திங்கன்னா அலரிப்பூ. இஞ்சால வந்து பொன்னுச்சி, இஞ்சால நித்திய கல்யாணி, இப்படி இதெல்லாம் வச்சிருக்கணும். இங்கால பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடை உண்டு. இப்படியே நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக போனால் இது இப்படியே நுணாவில் பகுதியோட இணையும் உண்டு. இந்த பகுதி இப்படியே இடதுபுறமாக போய் கொண்டிருக்கிறோம். நுணாவில் பகுதியோடு தான் இணையும் உண்டு நினைக்கிறேன். இங்காலையும் வந்து ஒரு உயிரொண்டு அமைக்கப்பட்டு கொண்டிருக்கு. இப்படியே தொடர்ச்சியாக வந்து இந்தியாவில் வந்து குடியிருப்புகள் இல்லை, சாதாரண காணியெல்லாம் தான் இருக்குது.
என்னுடைய வலதுபுறம் பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள் இருக்குதா பார்க்கலாம். அதே நேரம் இடதுபுறம் எதுவுமே இல்லை. அதோட இந்த பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா புகையிலையால் உலர விடப்பட்டிருக்கு பாருங்க. அதோட இங்கால பார்த்தீங்கன்னா அந்த கட்டிடம் தெரியுமா நினைக்கிறேன், 3 மாடி கட்டடம் உண்டு. வடிவாக கேட் எல்லாம் வச்சிருக்குது. தனியாட்ட வீடா இல்லாடி ஏதாவது நிறுவனமான்னு எனக்கு தெரியலை. இங்கால வந்து தென்னை மரங்கள் அப்படி இதில் ஒரு சந்தி ஒன்று வருது. இது எங்கே போய் இணையதுன்னு எனக்கு தெரியலை. அதில் ஒரு ஆலயம் ஒன்றும் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த பாதையாலே திரும்பி வந்து போய்கொண்டிருக்கிறோம். இதான் நாங்கள் காட்டின அந்த கட்டிடம். இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா இப்படி நுணாவிற்கெல்லாம் போகாதான், நாவூரம் அந்த இடத்துக்கு ஏதோ போக மாட்டேன் மாதிரி இங்கே இருக்குது அண்ணா ஒரு ஆள் சொன்னார். அதோட வந்து இது வந்து கைதடி மேற்கு பகுதி. நான் இப்போ காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கிற இடம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் புகையிலையால் உலர விடப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் நான் நினைக்கிறேன் கருப்பு புகையிலையாக இருக்குமெண்டு. அந்த சந்தி பகுதிக்கு வந்துட்டோம். முதல் வந்து நாங்கள் இதால் தான் வேற இருந்தது, இந்த வீதியால் வந்து நாங்கள் இப்போ வந்து இந்த வீதிக்கு போய் பார்ப்போம். என்னுடைய இடதுபுறம் பார்த்திங்கன்னா ஒரு பழைய ஒரு வீடு உண்டு. குமார ஹோட்டம் மட்டும் போட்டிருக்கு. 1953 ஆண்டு 5ஆம் மாதம் 28ஆம் தேதி கட்டியிருக்கணும் போல். வீட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்படி இருக்குண்டு. ஆனால் வந்து இப்போ வந்து பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது, பூட்டியிருக்கணும். முன்னைய காலத்து முறை இந்த கூரையில் வந்து உயர்த்தி அமைக்கிறது. அந்த விதத்தில் 1953ஆம் ஆண்டு கட்டியிருக்கணும் இந்த வீடு. அதேமாதிரி இந்த கேட்டுகளும் வந்து இப்போ காண்றது குறைவு, அந்த விதத்தில் இருக்குது இந்த வீடு. தொடர்ச்சியாக அப்படியே தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறோம். இந்த வீதி பகுதியில் பெருசாக வந்து எந்தவித வாகனங்களும் இல்லை பார்த்தீங்கன்னா சரி, நான் மட்டும்தான் போய்கொண்டிருக்கிறேன். ஆனால் வந்து இந்த மானிப்பாய் கைதடி பிரதான வீதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒருக்க ஒரு கனரக வாகனம் கட்டாயம் வந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக இந்த டிப்பர்கள் அதிகமாக அந்த வீதியை பயன்படுத்துகிற பார்த்தீங்கன்னா இந்த டிப்பர்கள்லாம். இங்காலையும் ஒரு பழமையான வீடு உண்டு. அதே நேரம் இதிலையும் வந்து புகையிலை உலர்த்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து கருப்பு புகையிலைன்னு தான் நினைக்கிறேன். அதோட இங்கால பார்த்தீங்கன்னா கட்டடம் ஒன்று இடித்து வேலையில் நடந்து கொண்டிருக்கு. தொடர்ச்சியாக வந்து இன்னொரு சந்தியில் தான் நினையுது. இந்த வீதியில் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளிசெரியாக கம்புகளை பயன்படுத்தி நெருக்கமாக வேலி அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். நாங்கள் இந்த வீதியால் வந்து தொடர்ச்சியாக பயணித்து ஒரு ஆலயத்துக்கிட்ட வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முருகன் ஆலயம் உண்டு. நாங்கள் வந்த வீதி வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமார சுவாமி வீதி தான் வந்து நாங்கள் பிரயாணித்து வந்த வீதின்ற பேர். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வலதுபுறம் வந்து சன சமூக நிலையம் இருக்குது. கைதடி மேற்கு சன சமூக நிலையம். இந்த சன சமூக நிலையத்துக்கு அருகிலேயே பார்த்திங்கன்னா ஒரு பழைய ஒரு கடை தொகுதி உண்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் தென்மராட்சி மேற்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கம் கைதடி கிளை இலக்கம் 3 போட்டு கிடக்கு. இந்த விதத்தில் முதல் இயங்கின ஒரு சங்க கடை ஒன்று பாருங்க. அதே நேரம் இந்த கோவிலில் இருக்கிற நல்ல தண்ணி கிணறுல பார்த்தீங்கன்னா இப்போவும் வந்து இந்த துலாவைத்தான் வந்து பயன்படுத்தி தண்ணி கட்டி கொண்டு வைக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலயத்தின் முன்புறம் வந்திருக்கிறோம். இதில் வந்து இந்த தேர்மூட்டி இருக்குது. இங்கால வந்து ஆலயத்தின் முற்புற தோற்றம் கோபுரத்தோடு அமைஞ்சிருக்குது. ராளி மன்னிக்கோணும் கைதடி முருகன் கோயில், கைதடி முத்துக்குமார சுவாமி ஆலயம். இந்த பூஜையர் என்ன மாதிரின்னு தெரியலை. முற்புற தோற்றம் நல்ல வேப்ப மரம் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் வேப்ப மரமும் பூத்து இருக்குது. இந்த வடகன் செய்கிற காலம் வந்துட்டது. இப்போ
நாங்களும் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த துலாவை பயன்படுத்தி தான் வந்து தண்ணி கிள்றோம். அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மேலே வருது. இந்த கைதடி மேற்கு பகுதியின் உட்புற கிராம கட்டமைப்புகளை பார்த்துட்டு இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மானிப்பாய் கைதடி பிரதான வீதியில் வந்து இணைகிறோம். இப்படியே வந்து கைதடி சந்தியை நோக்கி வந்து பிரயாணித்து போக போகிறோம். இங்காலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கட்டடம் உண்டு. ஏதாவது நிறுவனமாக இல்லாட்டி வீடாண்டு தெரியல கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த வீதியால் பயணிக்க வந்து அநேகமான நேரம் என்ற கண்ணில் வர்றது வந்து இந்த ஒரு கட்டடம் தான். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு வித்தியாசமான ஒரு கட்டடக்கலை அமைப்பில் வந்து கட்டியிருக்கிறோம். ஒரு 3 மாடிகளை கொண்டது ஒரு வீடு உண்டு. இந்த மானிப்பாய் கைதடி பிரதான வீதியில் ஒரு தனித்துவமான முறையில் கவரக்கூடிய விதத்துலேயும் அமைஞ்சிருக்குது. அப்படி இங்கால பார்த்திங்கன்னா தண்டவாணி கட்டட மூலப்பொருட்கள் வாணிபம், அது வந்து இந்த வாடகைக்கும் சாமான் கொடுக்குற கட்டட பொருட்கள். அப்படியே பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இங்காலேயும் ஒரு வீடு உண்டு அமைக்கப்பட்டு கொண்டு இருக்குது. பகுதியிலையும் பார்த்திங்கன்னா அநேகமான இந்த வீதியிலேயே அநேகமான கிளை வீதியெல்லாம் இருக்குது. நான் அதுகளுக்கு போக இல்லைண்டா. இது ஒரு கைதடின்றது உண்மையில் ஒரு பெரிய இடம் உண்டு. அது கிட்டத்தட்ட மேற்கு தெற்கு வடக்கு கிழக்கண்டு பல பகுதிகளை உள்ளடக்கியது. அதை வந்து முழுமையாக காணொலி பதிவு செய்ய முடியாது. அதோட வந்து பார்த்திங்கன்னா காணொலியின் நேர அளவும் வந்து கூடியதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த கைதடி பகுதியில் இருக்கிற முக்கியமான பகுதி அம்சங்கள் எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கியதாக காணொலி தொகுப்பு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா தெரியும், கமநல சேவைகள் திணைக்களம் கைதடி இந்த கட்டட பகுதியும் இருக்குது. அதனால ஒரு மேட்டு பகுதின்னு தான் கொஞ்சம் வேறு கஷ்டமாக கிடைக்கு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலயம் உண்டு, நான் நினைக்கிறேன் பைரவ கோயில் உண்டு, சின்ன கோயில் உண்டு தான் இருக்கிறதுல. இங்கே பாருங்க, இந்த கிழுவ மரம் தான் அப்படியே சின்ன கட்டையெல்லாம் வெட்டி விட்டு கிடக்கு. அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும், சின்ன கட்டையெல்லாம் வெட்டி விட்டு கிடக்கு. இங்கால ஒரு சூப்பர் மார்க்கெட் உண்டு. அப்படியே இங்கால ஏனைய ஒரு மில் உண்டு அதில் இருக்குது. இங்கால அப்படியே தோட்டக்காணி பகுதிகள். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கைதடி சந்திக்கிட்ட வந்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், A9 பிரதான வீதியோடு தான் வந்து இந்த கைதடி சந்தி வந்து இணையுது. அதாவது வந்து குறிப்பாக சொல்ல போனால் இந்த A9 பிரதான வீதி, இந்த யுத்தத்துக்கு பிறகு வந்து இந்த A9 பிரதான வீதி வந்து மீள அமைக்கப்பட்டதுக்கு பிறகு அதோடு இணைந்த வகையில் வந்து இந்த கைதடி பிரதேசம் வந்து ஒரு பெரிய அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு உள்ளாக்கப்பட்டதுன்றே சொல்லலாம். நிறைய புதிய கட்டிட பகுதியெல்லாம் அமைக்கப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், வணிக நிலையங்கள் அமைக்கப்பட்டு கொண்டு இருக்குது. கைதடி சந்தி என்னுடைய வலதுபுறம் இருக்கிற பகுதிகள் வந்து ஏற்கனவே இந்த நாவல் குழி பகுதி தொடர்பான காணொலியில் உள்ளடக்கியிருப்பேன். இப்படியே வந்து இடதுபுறம் போய் இந்த இடதுபுறம் இருக்கிற முக்கியமான அம்சங்களை பார்ப்போம். இதில் அநேகமாக எல்லாமே வர்த்தக நிலைய தொகுதிகளாக தான் இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் உண்டு, பசுமை சூப்பர் மார்க்கெட். இப்போ தான் நான் இந்த பேரையும் கேள்விப்படுறேன். இதில் வந்து அஞ்சல் அலுவலகம், கைதடி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இங்கால முத்துக்குமரன் சூப்பர் மார்க்கெட், அப்படியே வந்து இங்கே BOC வங்கி கிளை இருக்குது. அதோட இங்கால வசந்ததாஸ் இந்தியன் உணவகம். அப்படி என்னுடைய வலதுபுறம் பார்த்தீங்கன்னா இங்கால இந்த கைதடி முச்சக்கர வண்டிகள் தரிப்பிடம் இருக்குது. அதோட வந்து இங்காலயம் வந்து புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. நியூ கணேசன் களஞ்சியம் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே என்னுடைய இடதுபுறம் பார்த்தீங்கன்னா பிரதான எரிபொருள் நிரப்பு நிலையம் கைதடி பிரதேசத்தின்
இது வந்து அதிகாலை 4 மணிக்கு எல்லாமே திறந்திருக்கும். அப்படியே இஞ்சால வந்து வாகன காட்சி அறை உண்டு. இஞ்சால வந்து ஒரு தளபாட விற்பனை நிலையம். இது பாருங்க, ஒரு பெரிய ஒரு வர்த்தக நிலைய தொகுதி கட்டிடம். கிட்டத்தட்ட இதுல ஒரு 30 கடைகளுக்கு மேலே இருக்குமென்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து பாவனைக்கு விடையில மேலே அமைக்கப்பட்டு கொண்டிருக்கு. கீழே வந்து பாவனைக்கு விட்டாச்சு. அப்படியே இங்காலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரவலான வணிக நிலைய தொகுதி உண்டு. இதில் வந்து தங்குமிட வசதிகள் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். திருமண மண்டபம் TRA மஹால் இருக்கு. TRA மஹால் திருமண மண்டபம் தான் வந்து அது. தொடர்ச்சியாக வந்து இந்த கைதடி சந்தியால் இடதுபுறம் திரும்பி சாவச்சேரியை நோக்கி பிரயாணித்து கொண்டிருக்கோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அடைக்கப்பட்டு ஒரு பாரிய ஒரு கட்டட நிர்மாணம் உண்டு நடைபெற்று கொண்டு இருக்கிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பாரிய ஒரு கட்டட நிர்மாண பகுதி தான். இங்கால பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு காணி ஒன்று தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கு. இதுலேயும் வந்து இந்த பாதினிய செடிகள் இந்த ஆக்கிரமிப்பு தான் அதிகமாக இருக்குது. இங்கால ஒரு வணிக நிலைய கட்டிடம் உண்டு. இதெல்லாமே இப்போ அண்மையில் ஒரு 2 வருடங்களுக்குள்ள தான் அநேகமான கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்பட்டது. ஏன்னா இதுவும் வந்து ஒரு முக்கியத்துவமான இடமா இருக்கிறதால நிறைய நிறுவனங்கள் வந்து இந்த இடத்தையும் தங்களோட கிளையில் அமைக்கிறதுக்கு முயற்சிக்கிறத அவதானிக்கலாம். இதில் ஒரு டயர் ஒர்க் ஷாப் உண்டு. அதே நேரம் இந்த கோயில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அநேகமாக இந்த A9 பிரதான வீதியூடாக பயணிக்கிற அனைவருமே இந்த பகுதியில் தரிச்சு நின்று இந்த கோயிலை வணங்கிட்டான் வந்து பயணத்தை தொடருவினோம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கைதடி கற்பக விநாயகர் ஆலயம். அப்படி போய் கோயிலை பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கைதடி கற்பக விநாயகர் ஆலயத்தின் முற்புற தோற்றம். என்னுடைய முன்னைய காணொலியிலையும் பார்த்துருப்பீங்க. நான் வந்து இந்த A9 பிரதான வீதியூடாக பயணம் செய்ய வந்து இந்த ஆலயத்தை வணங்கிட்டு தான் போகிறேன். நானும் வந்து விரிவாக இந்த ஆலயத்தை ஒரு நாளும் உள்ளுக்க போய் பார்த்ததில்லை. இன்றைக்கு உள்ளுக்க போய் வணங்குவோம். இதான் வந்து இந்த ஆலயத்தின் முற்புற தோற்றம். அண்மையில் தான் இந்த திருப்பணி வேலையெல்லாம் இடம்பெற்று முடிந்தது. உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் இடக்கியலாதான். அதே நேரம் இந்த கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கெல்லாம் செய்யப்பட்டது. இதில் முன்னுக்கு இருக்கிறது ரெண்டுமே இந்த துவார பாலகட்ட சிலை. கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரைவாசி கிட்ட இந்த கருங்கல்லால் தான் செய்யப்பட்டது. பார்த்தீங்கன்னா தெரியும். அநேகமான ஆட்கள் வந்து நின்று வணங்கி செல்றதை வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ பூஜையும் வந்து நடைபெறதை பார்க்கலாம். ஆலயத்தை வணங்கிட்டு வந்து நிற்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சாதாரண ஒரு பட்டி கடை ஒன்று இருக்குது. இந்த ஆலய சூழல் அண்மைச்சும் வந்து நிறைய வணிக நிலையங்கள் இருக்கிறத அவதானிக்கலாம். இப்படியே வந்து ஆலயத்தை கடந்து தொடர்ச்சியாக 9 பிரதான வீதியூடாக பயணிச்சா வந்து நாங்கள் இந்த நுணாவில் மட்டுவில் பிரதேசங்களுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் அப்படியே வந்து திரும்ப வந்து கைதடி சந்தியில் போய் இணைந்து காணொலியை தொடருவோம். இதான் வந்து நான் முதல் காட்டியிருப்பேன் இந்த TRG திருமண மண்டபம். இந்த பகுதியில் வந்து குளிரூட்டல் வசதிகளோட AC வசதிகளோட இருக்கிற ஒரு திருமண மண்டபம் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா விளங்கும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம். அதாவது இந்த பலாலி விமான நிலையத்துக்கு போகிறதுக்கான இந்த வீதி குறியீடு வந்து இதிலேயே போட்டிருக்கு. இப்படியே வந்து இந்த மானிப்பாய் வீதியூடாக பலாலி அடைந்து கொள்ளலாம் என்ற விதத்தில் காட்டியிருக்கணும். மீண்டும் வந்து நாங்கள் இந்த கைதடி பிரதேசத்துக்கு தான் வந்துட்டோம். கைதடி சந்தி ஆரம்பிச்சு வந்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்தி இருக்கணும். யாழ்ப்பாணம் வந்து 10 கிலோமீட்டர், அதே மாதிரி மானிப்பாய் வந்து 14 கிலோமீட்டர் இங்கே. ஸோ அப்படியே வந்து ஒரு வணிக நிலைய தொகுதி ஒன்றுக்கு வந்துட்டோம். இதில் வந்து இந்த சாரதி பயிற்சி பாடசாலை, அதோட முத்தையா பேக்கரி, அதோட இங்கால மக்கள் வங்கியும் இருக்குது. கைதடியில் 2 வங்கிகள் பிரதானமாக இருக்குது.
ஒன்று வந்து இந்த பிஓசி இலங்கை வங்கி அதோட மக்கள் வங்கி 2 கிளைகளும் கைதடி பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். இதில் வந்து கைதடி அஞ்சல் அலுவலகம் பாருங்க. இப்போ சூரியன் எப்படி உச்சம் கொடுக்குதுன்னு மாலை 5 மணி ஆகிக்கொண்டிருக்கு. இதான் வந்து இந்த கைதடி சந்தி. நாங்கள் அந்த வீதியால் தான் வந்து இந்த வீதியில் 9 பிரதான வீதியில் வந்து இணைஞ்சினாங்க. இப்போ வந்து இப்படியே இங்கால நாவல்குழி நோக்கியதாக பயணத்தை தொடர்றோம். இங்கே இதில் வந்து HNB வங்கியும் இருக்குது. கைதடியில் இன்டர்நேஷ்னல் பேங்க் அதுவும் வந்து இருக்குது. இப்போ இங்கால வந்து பார்த்தீங்கன்னா கைதடி தெற்கு செனசமூல்யம் 70 வருஷத்துக்கு மேலே பழமை வாய்ந்தது. இங்கால கைதடியில் இருக்கிற எரிபொருள் நிரப்பு நிலையம் அங்காலயம் ஒன்று இருக்குது, இங்காலயம் ஒன்று இருக்குது. இந்த பகுதியை வந்து ஏற்கனவே நான் காணொலி எடுத்திருந்தேன் இந்த நாவல்குழி பிரதேசம் தொடர்பான காணொலியில். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சிலோன் சாய் இஞ்சாலயம் வந்து ஒரு கட்டடம் உண்டு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறத அவதானிக்கலாம். இந்த நாவல்குழியிலிருந்து இந்த கைதடி சந்தி வரையான பகுதிகளில் வந்து ஏற்கனவே இந்த நாவல்குழி பிரதேசம் தொடர்பான காணொலியில் வந்து உள்ளடக்கி இருந்தேன்னா பிரதேசத்தில் இருக்கிற முக்கியமான சில அம்சங்களை மட்டும் மேலோட்டமாக வந்து காட்சிப்படுத்துகிறேன். அப்படியே இங்காலி பக்கம் என்னுடைய இடதுபுறம் பார்த்தீங்கன்னா இதான் வந்து கைதடி அரசாங்க முதியோர் இல்லம். இங்கே நிறைய முதியோர்களை வந்து இலவசமாக பராமரித்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய கட்டிட தொகுதி தான் இந்த கைதடி பகுதியில் முக்கியமான ஒரு அம்சமும் கூட. அதில் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவ பீடம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சித்த மருத்துவ பீடம் வந்து இந்த கைதடி பகுதியில் தான் அமைஞ்சிருக்கிறத அவதானிக்கலாம். அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா சித்த போதனா வைத்தியசாலை கைதடி. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கைதடி சந்தியால் திரும்பி மானிப்பாய் நோக்கித்தான் மானிப்பாய் கைதடி பிரதான வீதியூடாக தான் பயணித்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த கைதடி சந்திக்கு அண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைதடி சந்தை பகுதி அமைஞ்சிருக்கு. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரக்கறி சந்தை வந்து இப்போவும் இயங்கி கொண்டு தான் இருக்குது. எங்கால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறைச்சி கடைகள் இது நான் நினைக்கிறேன் மீன் சந்தையாக இருக்குமெண்டு. இந்த பகுதி தான் வந்து இந்த மரக்கறி சந்தை பகுதி. தொடர்ச்சியாக இந்த மானிப்பாய் பிரதேசத்தை நோக்கியதாக கைதடி சந்தையிலிருந்து பிரயாணித்து போய்கொண்டிருக்கிறோம். அந்த சந்தை பகுதியும் பார்த்தீங்கன்னா இப்போ மாலை 5 மணி 30 நிமிடம் ஆகுது. ஆனால் இயங்கிய வண்ணம் தான் இருக்குது மரக்கறி சந்தை. இங்கால வந்து நல்லா கூட்டுறவு எதுப்பகம் கிராமிய கூட்டுறவு வங்கி அப்படின்னு நிறைய கட்டிடங்கள் இருக்கு. இப்போது பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கைதடி கிழக்கு பகுதியோட தான் போய்கொண்டிருக்கிறோம். ஒரு கிளை வீதியூடாக வந்து அப்படியே கிழக்கு பகுதி பிரதேசங்களால் போய்கொண்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கைதடி சேது காவலர் வித்தியாலயம்னு ஒரு பாடசாலை காட்டப்பட்டிருக்கு. இங்கால பார்த்தீங்கன்னா வாழை மரங்கள், ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் அந்த உருக்கன் அடித்து போயிருக்கிறத பார்க்கலாம் பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பாடசாலை கைதடி சேது காவலர் வித்தியாலயம். ஒரு ஆரம்ப பிரிவை கொண்ட ஒரு சிறிய பாடசாலை ஒன்று தான். சரி, நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக மற்ற இடங்களையும் போய் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் பூத்து இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மானிப்பாய் கைதடி பிரதான வீதியில் இருக்கிற ஒரு கிளை வீதியால் தான் வந்தேன். அதை நான் காணொலி எடுக்கல. தொடர்ச்சியாக அப்படியே வந்தனாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் ஆலயம் உண்டு. ஆலயத்தின் பின்புறம் தான் நிற்கிறோம். நாங்கள் கைதடி கிழக்கு பிரதேசத்தில் நிற்கல. இது வந்து கைதடி மத்தி மென்னிக்கோணும். கைதடி மத்தி பிரதேசத்தில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். கைதடி மாவடி கந்தன் ஆலயம். ஆலயத்தின் பேர் வந்து முட்புற தோட்டம் மந்தி தான். பொங்கி இருக்கணும் பாருங்க. அங்கால நான் நினைக்கிறேன் இதான் என்னதான மடமாக இருக்குமெண்டு. நல்ல ஆழ மரங்களும் வச்சிருக்கு. நாங்கள் இப்படியே வந்து தொடர்ச்சியாக பயணித்து
உங்கள் இடங்களையும் பார்ப்போம். இது கைதடி மத்தி பகுதியில் இருக்கிற மாவடி கந்தன் ஆலயம். அதே நேரம் இந்த கைதடி மத்தி பகுதியை பார்த்தீங்கன்றாலும் வீட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு பிரம்மாண்டமான வீடு. அந்த மேலேயும் வந்து இந்த பூக்கண்டுகள் வச்சிருக்கிறத பார்க்கலாம். இப்படியே தொடர்ச்சியாக இங்கால பார்த்தீங்கன்னா இங்காலயம் வந்து ஒரு பெரிய ஒரு கீழே வந்து ஒரு கடை, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடி வீடு. அந்த விதத்தில் இருக்கு. இங்கால எல்லாமே தோட்டக்காணி பகுதிகள். இதில் ஒரு பதாதி ஒன்று இருக்கு, குமரநகர் சனசம நிலையம் உண்டு. அப்படி நாங்கள் போய் அந்த இடத்தையும் பார்ப்போம். பாருங்க, இந்த சூரியன் மறைய போதும், மறையிற தருணத்தில் இப்படி இருக்கு இந்த வீதியோட. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குமரநகர் சனசமூக நிலையம். அதனை அண்மிச்சதாக வந்து அங்கால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைதான பகுதி ஒன்றும் இருக்குது, நிறைமதி மழலைகள் கல்வி பூங்கான்ற பேரில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அரங்கு ஒன்று இருக்குது, நகுலன் அரங்கு கைதடி உண்டு. இந்த கிராம உத்தியோகத்தை பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா 290 கைதடி மத்தி. ஸோ குமரநகர் சனசமூக நிலைய பகுதியும் பார்த்துட்டு வந்து அப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் இந்த மணிக்கணும் கைதடி கிழக்கு பகுதியை தான் பார்க்க போய்கொண்டிருக்கிறோம். நேரம் வந்து 6 மணி ஆகிக்கொண்டிருக்குது. இங்காலயம் வந்து இந்த புகையிலையால் உலர்த்தி இருக்கணும் பரவலான முறையில். கண்டால் வாழை மரம் குலை போட்டிருக்கு. இங்காலயம் வந்து பரவலான குடியிருப்பு பகுதியில் அவதானிக்கலாம். ஆனால் இந்த வீதியின் இருபுறமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதனிய செடிகளால் தான் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அதோட வந்து இங்கே கோவில் திருவிழான்னு நினைக்கிறேன், அந்த மேல சத்தம் வந்து கேட்குது. இப்போது பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கைதடி கிழக்கு பிரதேசத்துக்கு வந்துட்டோம். இந்த கைதடி பிரதேசம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாவகச்சேரி பிரதேச சபைக்குள்ளே தான் பெருகுது. அதே நேரம் இதில் பார்த்திங்கன்னா தெரியும், கைதடி கிழக்கு சனசமூக நிலைய கட்டிடம். அதே நேரம் வந்து இதுலேயும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதே நேரம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் ஆலயம் தான். இந்த ஏழாலை கிழக்கு பிரதேசத்தில் இருக்கிற அந்த வாசிய சாலையோடு இணைந்த விதத்திலேயே வந்து இருக்குது. அதனால் இப்போ தான் இந்த பகுதியிலெல்லாம் அறுவடை செய்து உலர விட்டுருக்கணும். தொடர்ச்சியாக அந்த திருவிழா நடக்கிற ஆலயத்தை தான் பார்க்குறதுக்கு போய்கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்கு அண்மையில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்டா இதில் வந்து இந்த மின்னொளி விளக்குகள் எல்லாம் கட்டியிருக்கணும். அதேமாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாரிய ஒரு கட்டட தொகுதி உண்டு, 3 மாடி, கீழே வந்து கடையல். ஆலய பகுதிக்கு கிட்ட வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது, கைதடி விக்னேஸ்வரா வித்தியாலயம். அதே நேரம் தொடர்ச்சியாக நான் நினைக்கிறேன் இங்கால வந்து ஒரு பிள்ளையார் கோயில் உண்டு, அருள்மிகு கைதடி வீரகத்தி விநாயகர் ஆலயம். திருவிழா நடந்து கொண்டிருக்கு. கைதடி வீரகத்தி விநாயகர் ஆலயம். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் சப்பர திருவிழா உண்டு. முட்புற தோட்டம் பாருங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதானமான பாடசாலை உண்டு கைதடி பிரதேசத்தில், கைதடி விக்னேஸ்வரா வித்தியாலயம்.
ஸோ உயர்தரங்கள் கொண்டு அமைஞ்ச ஒரு பாடசாலை தான் இந்த கைதடி விக்னேஸ்வர வித்தியாலயம். இந்த பாடசாலை பகுதிக்கு எதிரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தவத்திரு மார்க்கண்டு சுவாமி என்ற ஆச்சிரமம் இருக்கு பாருங்க. எல்லாரும் வந்து ஆலயத்துக்கு முன்மரமாக போய்கொண்டிருக்கீங்கன்னா அடுத்தது அப்படியே தொடர்ச்சியாக இங்கால பார்த்தீங்கன்னா விநாயகர் முன்பள்ளி கைதடி தென்கிழக்கண்டு போட்டிருக்கு. அந்த ஆலயத்தால் வெளியேறி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சென சமூக நூல் நிலையம் ஒன்று ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. அப்படியே இங்காலயம் வந்து ஒரு சின்ன விநாயகர் சிலை ஒன்று இருக்கிறத பார்க்கலாம். இந்த கோயிலுக்கான பாதை ஏற்கனவே வந்து 6:30 ஆகிக்கொண்டிருக்கு நேரம். இதோட வந்து நான் இந்த கைதடி நகர் தொடர்பான இந்த காணொலி பகுதியை வந்து நிறைவு செய்து கொள்கிறேன். காணொலி பகுதியை வந்து முழுமையாக பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைதடி பிரதேசத்தின் முக்கியமான விஷயங்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து காணொலி பதிவு செஞ்சுருந்தேன் நான். உண்மையிலேயே வந்து இது ஒரு பெரிய பிரதேசம், அதாவது அளவெட்டு 7 ஆலை பிரதேசங்களை மாதிரி இந்த கைதடி பிரதேசம் வந்து வடக்கு கிழக்கு மத்தியான ஒரு மிகப்பெரிய பிரதேசம். முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான பகுதி அம்சங்கள் எல்லாத்தையுமே வந்து காணொலி பகுதி உள்ளடக்கி இருக்குமென்று நம்புகிறேன். கைதடி பிரதேசத்தை சேர்ந்து உங்களோட நண்பர்கள் யாராச்சும் இருந்தினமெண்டா வந்து அவைக்கு வந்து இந்த காணொலி பகுதியை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தாங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.